பாஜகவுக்கு இது போராத காலம் போல். ஒரு பக்கம் ட்ரம்ப் வச்சு வாங்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம பாரதத்தின் விஸ்வகுரு, பாரத தாயின் தலைமகன் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். அவர் சொன்னால் தான் இனிமேல் எந்த நாட்டிலையும் விருது கிடைக்கும் போல். அந்த அளவுக்கு அவருக்கு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நம்ம பாரத தாயின் தலைமகனுக்கு கிடைக்கிது. ட்ரம்ப் எங்கே சொல்கிறாரோ அங்கே தான் நம்ம பொருள் வாங்க முடியும். ட்ரம்ப் எங்கே விற்க சொல்கிறாரோ அங்கே தான் நம்ம பொருள் விற்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அதுவும் இல்லாமல் அமெரிக்கா இந்தியாவுக்கு வரி கட்டாது, இந்தியா ஆனால் அமெரிக்காவுக்கு வரி கட்டும். மோடி ஆனால் சிறந்த மனிதர், நல்ல ஜென்டில்மேன், ஆனால் நிறைய ஏமாற்றிருக்காரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வரியை போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. சரி, ஓகே, அங்கே தான் பிரச்சனை தான், உள்நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை தான். டெல்லியில் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது பண்ணப்பட்ட இவர் கெஜ்ரிவால், சிசோடியா உள்ளிட்ட அனைவரையும் அந்த வழக்கிலேருந்து விடுதலை பண்ணி, அந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இந்த வழக்கு தொடர்வதற்கே எந்த முகாந்திரம் இல்லாமல் எப்படி தொடங்கினாங்கன்னு கேள்வி கேட்டு எல்லாத்தையுமே விடுதலை பண்ணி அனுப்பியிருக்குது நீதிமன்றம். இதுலேருந்து பாஜக போட்ட வழக்குகளோட உறுதித்தன்மை, நம்பகத்தன்மை எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. இவங்க போட்ட வழக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சியில், வெறுப்புணர்ச்சியில் போடப்பட்ட வழக்குகள் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க போட்ட வழக்குகள் எல்லாமே இப்படி தான் இருக்குமோ? எல்லா வழக்குகளுமே சந்தேகமாக தான் இருக்குது.